கடைசியா நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் உயிர் பிரிய வேண்டும், நான் சுடுகாடு போகும் வரை நான் தாவேக்கால தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்க போயிருக்கதே சுடுகாடு தான், நீங்க அதுக்கு சுடுகாடு வரைக்கும் போகணும் அவசியம் கிடையாது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே உயிர் பிரியும் ஆசை, அதெல்லாம் வேண்டாம். நீங்க அந்த கூட்டத்துக்கு போனாலே தன்னால உயிர் பிரியும். ஆனால் உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரே ஒரு முறை நீங்க கூட்டத்துக்குள்ள அங்கிருந்து முன்னாடி இருந்து போங்க, அவங்களே பிதிக்கி உங்களுக்கு பிரசவம் பார்த்து கடைசியா உங்களை வந்து நீங்க எங்க போன ஆசைப்பட்டீங்களோ அங்க கொண்டு போய் அவங்களே சேர்த்துருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எல்லா சர்வீஸும் அந்த கட்சியில் இருக்கு. எல்லாம் இலவசமா பண்ணி கொடுப்பாங்க, அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க தாராளமா உங்க வாயை வாடகைக்கு விடலாம். உங்களுடைய வயிற்று பசிக்காக உங்க மகனை படிக்க வைக்க, உங்கள் மகளை படிக்க வைக்க, உங்க பேர பிள்ளைகளுக்கு சோறு வாங்கி போட, உங்களுக்கு குடும்பம் நடத்த உங்க வாயை நீங்க வாடகைக்கு விடுறீங்க. அப்போ ஒருத்தர் சில விட பைக் இருக்கும், பைக்கை விடுவான், கார் இருக்கும், கார் விடுவான். உங்ககிட்ட வாய் இருக்கு, வார்த்தை இருக்கு, நாக்கு இருக்கு, கொஞ்சம் தமிழ் படிச்சு வச்சிருக்கீங்க, அதனால அதை விட்டு பொழைக்கிறீங்க. அதனால தப்பே கிடையாது. ஆனா உங்களுடைய விசுவாசத்தை காட்ட இன்னொருத்தனை இழிவுபடுத்தக்கூடாது. நான் வாயத்தான் வாடகை விட சொன்னேன், ஆனா நீங்க வேற எதையும் வாடகை விட்டு பொழைச்சிடாதீங்க. தமிழ் கூறும் நல்லுலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. யார் மக்களுக்கானவங்க, யார் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, எவன் கொள்கையோடு நிக்கிறான், எவன் கொள்கையை விற்கிறாங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முடிவெடுப்பாங்க.